பெஸ்ட் பட்ஜெட் பெஸ்ட் சிஎம் அப்படிங்கிற ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றோம். அதை சொல்றேன். இவங்க எந்த அளவுக்கு அண்டர் ப்ரிப்பேர்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த விக் 2.0க்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். இந்தியில எல்லாம் இந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றாங்க. இங்கிருந்து ஏதோ நார்த் இந்தியன் ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் பிடிச்சி பாட்ஸ், அப்புறமா அன்வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ், அப்புறமா ஃபேக் ப்ரொஃபைல் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டீலிங்கை போட்டு இந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணது திமுக. அந்த எஜுகேஷன் பட்ஜெட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 44,042 கோடி. எவ்வளவு? 44,042 crores. ஆனா போன வருஷம் இந்த பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 47,266 கோடி. அடுத்தது பாருங்க, வருஷம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே தான் இருக்கும். அதனால மக்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. ஆனா போன வருஷம் என்ன எழுதிருக்க 1500 அதே திருப்பி போடு அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த அடையார் ஆட்டை சுத்தம் பண்றேன் அப்படின்னு தாத்தா காலத்து டிஎம்கே தெரியுமா? நல்லா தெரியும். அதான் இன்னும் கண்டினியூவிங், அதான் இன்னும் ஃபாலோவிங். 1500 கோடி இந்த அடையார் ஆட்டை சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னாங்க. என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதை பத்தி பேசாம சமூக நீதி, மணிப்பூர்ல பிரச்சனை அப்படின்னு கிளம்பிடுவாங்க இந்த கூட்டம். இந்த 1500 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் முதல்ல மிதக்குது சார், அந்த சைட்ல எல்லாம் போய் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கதை விடுவாங்க. இதுதான் திமுக.